கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் 100 நாள். இந்த நாளிலும் ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழிதப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் எதர்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையைப் போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு என்றால் என்ன? ஐயா, நான் கட்டப்பட்டிருக்கேன் ஐயா, இந்த கட்டுல இருந்து நான் வெளியில வரணும். சரி, எப்போ வெளியில வர போறோம்? எப்படி சுத்திகரிப்பாரு? மனம் திரும்பினா சுத்திகரிப்பாரு. வேதம் சொல்கிறது, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஏன் 100 நாள் தலைப்பு இந்த கடைசி காலத்துல ஏன் தேவைப்படுது? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, தேவனை தேடுறது இல்லை, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. கொரோனா நேரத்தில் அழுது ஜெபித்தாங்க, அப்போ தேவனை தேடினாங்க, அப்போ சர்ச்சைக்கு போனாங்க, அப்போ மனம் திரும்பினாங்க, அப்போ பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணினாங்க, அப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு, அப்போ பரிசுத்தமாவான்னு சொல்லி ஆசை இருந்துச்சு, அப்போ குடும்ப ஜெபம் பண்ணு சொல்லி ஆசை இருந்துச்சு, அப்போ தனி ஜெபம் பண்ணு சொல்லி ஆசை இருந்துச்சு, அப்போ ராத்திரி ஜெபம் பண்ணு சொல்லி ஆசை இருந்துச்சு, அப்போ தேவனை தேடுன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு தாகம் இருந்துச்சு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எப்படியாவது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அணைஞ்சு போன ஒரு வாழ்க்கை, செத்து போன வாழ்க்கை, செத்து போன நிலைமை. என்னமோ வாழ்கிறேன், எதுக்கோ வாழ்கிறேன், என்னமோ நைட்டு கேட்குறேன், என்னமோ பகலில் கேட்குறேன். இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு. நிறைய குடும்பத்தில் என்னமோ பிரதர் ஓடிட்டுருக்கு பிரதர், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது. ஏன் இப்போ போராட்டம், ஏன் பிரச்சனை? ஒழுங்கா தேடலை, அதனால் பிரச்சனை, போராட்டம், தடை. அப்புறம் யாராவது என் கட்டை உடைப்பாங்களா? அப்புறம் நான் எங்கேயாவது போகணுமா? உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசித்தால் உங்கள் கூட தேவன் பேசுவார். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை இஷ்டம் போல் விட்டாச்சு, அவ்வளோதான். அது பேசாமல் அந்த ஆளை போயிட்டு அந்த ஆளை சுற்றிட்டு அப்புறம் அப்படியே போயாச்சு. ஆக மொத்தம் தேவனை தேடலை, துணிகரம், துன்மார்க்கம், அசுத்தம், அருவருப்பு, அக்கிரமம், இதெல்லாம் வீட்டு வாசப்படியிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வரும்போது வேதம் சொல்கிறது, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. சொல்லுப்பா, கேட்டா கேட்கட்டும், மனம் திரும்பினா மனம் திரும்பட்டும். மனம் திரும்ப பட்சத்திலே நியாய தீர்ப்பு தண்டனைக்குள்ள போயிடுவாங்க. துணிகரமாக, துன்மார்க்கமாக, இஷ்டம் போல வாழ்ந்தால் தண்டனை. ஆனாலும் எச்சரிப்பு. ஏன் எச்சரிப்பு? மனம் திரும்ப சொல்லு. மனம் திரும்பினால் தேவன் மனம் இறங்குவார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயா, நான் கீழே விழுந்துட்டேன் ஐயா. ஒரு வண்டி ஓட்டும் போதோ இல்லை ஒரு சைக்கிள் ஓட்டும் போதோ நம்ம வழக்கமாக சொல்லுவோம், கீழே விழுந்துட்டேன், அப்புறம் நானே எந்திரிச்சு வண்டி ஓட்டிட்டேன், நானே எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிட்டேன் அப்படிம்போம். நான்லாம் சின்ன வயசுல சைக்கிள்லேயும் விழுந்திருக்கேன், வண்டிலையும் விழுந்திருக்கேன். விழுந்தோடனே நானே எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போயிடுவேன், நானே விழுந்தோடனே வண்டியை ஓட்டிட்டு போயிடுவேன். யாரும் தூக்கலாம் வர மாட்டாங்க, நானே எந்திரிச்சு ஓட்டிட்டு போயிடுவேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியுது, நான் ஒரு பாவி,
நான் ஒரு துன்மார்க்கன், ஐயோ நானா, ஆமா அப்படி சொல்லிட்டு உடனே முழங்கால் போட்டு கண்ணீரோடு தேவனோட சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயா விழுந்துட்ட ஐயா, எழுந்திருக்கணுமா வேண்டாமா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, பாட்டு படிச்சு ஜெபம் பண்றது இல்லை, ஸ்தோத்திர பலி செலுத்துறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு செல்போனை கையில் பார்த்துக்கிட்டு அங்கேயும் கையில் பைபிள் கொண்டு போகிறது இல்லை, பிரசங்கத்தை கேட்கறது இல்லை, சர்ச்சுக்குள்ள போய் செருப்பு போட்டு உட்காந்துருக்கிறது, சர்ச்சுக்குள்ள போய் செல்ஃபோன் பார்க்குறது, துணிகரமாக வாழ்ந்துட்டு அப்புறம் எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் போராட்டம், எனக்கு எவனோ மாந்திரியம் பண்ணிட்டான், எனக்கு எவனோ சூனியம் பண்ணிட்டான். நீ ஒழுங்கா தேவனை தேடனா உன் குடும்பம் ஆஸ்வதிக்க போகுது. இன்னைக்கு தேவனை தேடதான் ஆள் இல்லை. தேவனை தேடினால் தேவன் அழகா ஆசீர்வதிப்பார். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. விழுந்தா எந்திரிச்சு தான் ஆகணும். நான் எந்திரிக்க மாட்டேன், நான் அதிலே படுத்து கிடப்பேன் அப்படின்னா அப்படியே கிட அப்படி சொல்லி போட்டுட்டு போயிடுவார். கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மறுபடியும் எந்திரிச்சு வெளியில வா, மறுபடி வா, வெளியே வா, இந்த பாவத்தில் விழுந்து கிடக்காத, வா வெளியே வா. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயா விழுந்துட்டேன் ஐயா, சரி அப்படியே விழுந்த என்னாவும் அப்படியே செத்து போயிடுவான். விழுந்தவன் எந்திரிக்கணும். ஒருவேளை கையில கால அடிபட்டுட்டா உடனே ஆஸ்பத்திரி ஓடணும், உடனே சரி பண்ணணும். ஒரு பாவத்துல விழுந்தாச்சா உடனே எந்திரிச்சு, அப்பா என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, நான் விழுந்துட்டேன், நான் விழுந்துட்டேன், உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயா நான் விழுந்துட்டேன் ஐயா, உண்மையா நான் விழுந்துட்டேன் ஐயா. சரி அப்படியே எத்தனை மாசம் கிடக்க போறோம், எத்தனை வருஷம் கிடக்க போறோம்? சர்ச்சைக்கு போறது மறந்தாச்சு, துன்மார்க்கமா வாழ ஆரம்பிச்சாச்சு. எங்களை யாரு கேட்க போறா? மேய்ப்பன் கேட்டாலும் பதில் பேசுறது இல்லை, வீட்டுல கேட்டாலும் பதில் பேசுறது இல்லை. விழுந்து கிடந்த வாழ்க்கையா இருந்தால் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறார், எழுந்திருக்கணுமா. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. விழுந்தாச்சு அப்படின்னா எந்திரிக்க சொல்றாரு. இல்ல இல்ல நான் அப்படியே கிடக்குறேன், அப்ப அப்படியே கிடக்க வேண்டியதான். ஏன்னா ரெண்டு பக்கம் மெசேஜ் போயிட்டு இருக்கும். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு அப்படின்னா, நான் அந்த கட்டிலே கிடப்பேன், நான் இப்படியே கிடப்பேன் அப்படின்னா அப்படியே தான் கிடக்கணும். அதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் சுத்திகரிப்பு. சில குடும்பத்துல நினைக்காங்க, எனக்கு யாராவது ஜெபம் பண்ணா உடனே சுத்திகரிப்பு. எல்லாம் நடக்கும். நம்ம இருதயத்துக்குள்ளே வசனத்தின் மூலியமா பேசுறாரா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஐயா விடுதலை வேணும், சரி மனம் திரும்பியாச்சா, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாச்சா? மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல கட்டுகளை உடைக்குன்னு சொல்லி போட்டுடலாம். என் கட்டு என் வாழ்க்கையில உடையணும் அப்படின்னா, நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி என் பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டு விடும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் மீட்பு. முதல்ல சுத்திகரிப்பு நமக்கு வேணும். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயா விழுந்தாச்சு, சரி எந்திரிச்சு வெளியே வா. அப்ப வசனத்து மூலியமா பேசும்போது நிப்பாட்டி கவனிக்கிறோம். ஆனா மனம் திரும்பியாச்சா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஐயா நான் வேற வழியில போயிட்டேன் ஐயா, இப்ப கரெக்டான வழி எனக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் போன வழி தப்பு, திரும்புகிறது இல்லையோ. 2019 குடும்பமா போயிட்டு இருந்தோம். ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரோடுல கரெக்டா வழி தப்பி போயாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் போயாச்சு. ஒரு சந்தேகம் வந்துட்டு நைட்டு 11 மணிக்கு. உடனே அங்க இருக்கிற ரோட்ல போயிட்டு கொண்டு கேட்டாச்சு, இந்த ரோடு தப்பா போயிட்டு இருக்கீங்க, நீங்க மறுபடியும் திரும்பி போகணும்.
உடனே 5 கிலோமீட்டர் மறுபடியும் திரும்பி வந்தோம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தப்பா போயாச்சு அப்படின்னா உடனே வண்டியை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும். வாழ்க்கையில எங்கேயாவது தப்பா போயிட்டு இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, திரும்பு அப்படிங்கிறார். இல்ல நான் திரும்ப மாட்டேன், நான் அப்படியே தான் போவேன் அப்படின்னா அப்படியே நேரா நரகத்துக்கு போயிடுவேன். ஏன்னா சில குடும்பத்துல துன்மார்க்கமா போய் 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 சொரணை இல்லை அப்படிம்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட காரியம் தான் இருக்கு. இந்த கடைசி காலத்துல உணர்வில்லாத சந்ததி, துணிகரமான சந்ததி, அக்கிரமமான காரியத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்பினால் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். சுத்திகரிப்பு தேவை. எந்த காரியம் உங்களோட ஆவியானவர் பேசினால் அதுல இருந்து நீங்க மனம் திரும்பிக்கோங்க. ஆனாலும் எருசலேமராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? அடுத்தாப்புல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஒரு நாள் வழி தப்பி போயிட்டான்ப்பா, பரவாயில்ல, சரி, நைட்டு 11 மணி ஆச்சு, திரும்பியாச்சு. மறுபடியும் டெய்லியும் வண்டி தப்ப ஓட்டினா என்ன ஆகும்? அழகா சொல்றாரு, என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? நமக்கு சத்தியம் தெரியும், இது தப்பு, இப்படி போகக்கூடாது, இது தவறான வழி, நமக்கு தெரியும். என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஒரு கேள்வி கேட்கிறார். இப்பத்துக்கு 3 கேள்வி வந்துட்டு. முதல்ல, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புறது இல்லையோ, இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேள்வி முன்னாடி வைக்கிறார். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு அப்படின்னா, ஐயா கட்டை உடைக்கணும், சரிதான். நம்ம எங்க, எந்த ரோட்ல, எந்த இடத்துல வழி தப்பி எங்க எப்படி இருக்கிறோம், அதான் தேவை. விழுந்துட்டேன், சரி, எந்திரிக்க மனசு இல்லையா? வழி தப்பி போயாச்சு, சரி, திரும்பி வரணும் மனசு இல்லையா? என்றைக்கும் வழி தப்பி போய் அப்படியே வாழ போறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேள்வியை முன்னாடி வைக்கிறார். கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். இப்ப கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி சொல்றாரு. ஜனங்கள் எதுல விழுந்து போய் கிடக்குறாங்க? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். இயேசுவை உறுதியா பிடித்திருங்க அப்படின்னா, மாயையான காரியத்தையும் பொய்யான காரியத்தையும் கபடத்தையும் உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, நல்ல கேம் விளையாடுறது, நல்ல கையில செல்போன் எடுத்துட்டு பல மணி நேரம் தேவையில்லாத காரியத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அதையே உறுதியாய் பிடித்து இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல மனுஷன் சொன்னது, சொந்தக்காரன் சொன்னது, ஒரு புக் எடுத்து வாசித்திருப்பாங்க, அந்த புக்கில் உள்ளது நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தியத்தின்படி மனம் திரும்பினால் மட்டும்தான் விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஐயா நான் சத்தியத்தின்படி நான் மனம் திரும்பாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க இதயத்துக்குள்ள இருந்தால் சத்தியத்துக்கு மனம் திரும்புங்க, விடுதலை கிடைக்கும். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு அப்படின்னா, எந்த கட்டுனாலும் சரி சத்தியத்துல வந்தா மட்டும்தான் விடுதலை. இல்லை நான் சத்தியத்துல வரமாட்டேன், நான் சும்மா இப்படியே தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா விடுதலை இருக்காது. ஏன் 2யும் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம மக்கள் நல்ல காதலை கேட்பாங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு போயிடுவாங்க, முடிஞ்சது. ஆனா மனம் திரும்பினாங்களா, பரலோகத்துக்கு யார் வேணும் அப்படின்னா, மனம் திரும்புற ஒரு பாவி தான் வேணுமா. மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம். இல்லை நான் பண்ண பிரசங்கமும் கொஞ்ச நேரம் கழிச்சு காதல் கேட்டுட்டு அப்படியே எரிச்சு போயிடுவாங்க. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். பொய்யான காரியத்தை உறுதியா பிடித்திருந்தால் அவங்க இன்னும் மனம் திரும்பலன்னு சொல்லி அர்த்தம். கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். திரும்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி கேட்டு கேட்டு பழகிட்டு. முதல் பாயிண்ட் சொல்றாரு, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். 2வது, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அடுத்தாப்புல சொல்றாரு, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தமாய் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்தாப்புல சொல்றாரு, நான் கவனிச்சு கேட்டேன்ப்பா,
அவர்கள் எதர்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன், ஆமா ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ கர்த்தர் பிரியம் இல்லாத காரியத்தை இப்படி நான் பண்ணிட்டேனே, ஐயோ நான் பண்ணிட்டேனே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு நபர், ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரை போல, யுத்தத்துக்கு குதிரை பாயும் போது கடுமையான வேகமா போகும். அந்த ஃபாரின் அப்படி வெளிநாட்டுல சொல்லுவோம்ல, அங்கதான் குதிரை ஜாஸ்தியா உண்டு. யுத்தத்துக்குள் பாயிற குதிரை போல கடும் வேகத்துல குதிரை போயிட்டு இருக்கும், மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கும். அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். சத்தியத்தை சொன்ன உடனே இந்த செய்தி நமக்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு இந்த செய்தி மூலியமாக உங்க கூட ஆவியானவர் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஒருவேளை பேசியிருந்தால் மனம் திரும்புங்க. சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்லிடுறோம்ப்பா. மனம் திரும்ப சொல்லியிருக்கிறீங்க, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப சொல்லியிருக்கீங்க. தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற ஒருவனும் இல்லை என்று துக்கத்தோடு வேதனையோடு பேசியிருக்கிறீங்க. நான் கவனித்து கேட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பார்க்குறீங்கப்பா. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி குத்தப்பட்டவர்களாக யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைத்து கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் நான் விழுந்துட்டேன், அது நான் தான் வழி தப்பி போயிட்டேன், நான் தான் இன்னும் மனம் திரும்பல, நான் தான் என்னைக்கும் வழி தப்பி போற பிள்ளை, நான் தான் என்னைக்கும் வழி தப்பி போற பையன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்புகிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சுத்திகரிக்கணும். அவர்களோட கட்டுகளை உடைக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, உங்களுடைய கரம் நீட்டுங்க. சுட்டெரிப்பின் அக்கினி இறங்கி வரட்டும், பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் சுத்திகரிக்கப்படட்டும். ரிமஹதுனி ஷபலஹுரவஹதி பிஹிபிலஹரது ரிபலஹுர பிலஹபிஷி பிஹபிஹாவ் லிபஹுரி பிஹதி பிஷபலஹுரபஹார் திபிகரபலஹரது ரது பிஹிபிலஹபிலஹதுனி பிலஹார் பிலஹரது ரிதுஷி பிஹவலஹுரி ஷந்துரபஹ பிஹஸ்பிஹ பிலஹார் பிலஹரது. உம்முடைய பாத பிள்ளைகளை வெறுமையாக்குறோம்ப்பா, வெறுமையாக்குறோம். இணைந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். ஆட்டுக்குட்டியான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எங்களோட வாழ்க்கையில தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தாகத்தோடு இணைந்திருக்காங்க, அவருடைய தாகத்தை கர்த்தர் ஜீவ தண்ணீரினால் நிரப்பி ஊற்றி ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, உங்க நாமம் விடட்டும். இந்த 100 நாளுமே ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்க, இழுத்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பமும் பரலோகத்து பக்கம் வரணும்ப்பா, மனம் திரும்பணும்ப்பா, பரலோகத்துல வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில் எங்களுக்கு தாங்க. உங்க நாமம் விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.